வாடிவாசல் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா இந்த வாடிவாசல் படத்தில் நடிக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி கோலிவுட்டுக்கு வந்தபோதே வருஷம் 2017-18 காலகட்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் நடக்க போகுது, உருவாக போகுது, சூர்யா பிஸியாக இருக்காரு, வெற்றிமாறன் பிஸியாக இருக்காரு, 2 பேரும் ப்ராஜெக்டை முடிச்சு வந்துடுவாங்க அப்படி சொல்லியே 2022 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அப்போவாது எதாவது பண்ணலான்னு சொல்லி தான் ஈசிஆரில் அந்த டெஸ்ட்டு ப்ரோமோ எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வாடிவாசல் படத்தோட அஃபீஷியலாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு கலைப்புலி தானு, சூர்யா, வெற்றிமாறன் 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மூலம் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாடிவாசல் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே இருந்துச்சு. ஏன்னா வெற்றிமாறன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பார். எப்போ எடுத்து முடிப்பார், எவ்வளவு எடுப்பார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. அவர் படத்தையே அவர் எடிட்டிங் டேபிளில் தான் ரெடி பண்ணுறதை அவரே பல முறை சொல்லியிருக்காரு. ஸோ வாடிவாசல் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 வருஷம் ஆயிரும்பா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம சோர்ஸின் மூலம் வந்த தகவல் இதுதான். அதாவது வாடிவாசல் படத்தை 3 பாகங்களாக வெற்றிமாறன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் இருக்குது இல்லையா. அதில் இந்த 3 பாகத்தையும் ஒரே பாகமாக எடுத்தால் தான் பஞ்சாயத்து பயங்கரமான டியூரேஷன் ஆகும், நாட்கள் ஆகும். ஆனால் இப்போ 3 பாகங்கள் அப்படிங்கிற முதல் பாகத்தை மட்டும் அவர் இப்போ எடுக்க போகிறாரு. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆகாது. இந்த படம் ஆரம்பித்து ஒரு 6-7 மாதத்துலேயே முதல் பாகத்தை எடுத்து முடிக்க போகிறாராம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி February எண்டு அல்லது April 1st வீக்லேயே இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவாங்களாம். ஸோ அப்படி ஃபுல் ஃப்ளஜாக அந்த படத்தை ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த படத்தை அடுத்த வருட, அதாவது 2026 வருட பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனை வெற்றிமாறன் பல வருடமாக பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போ சூர்யா ஃப்ரீ ஆகிட்டார். இனி அழகாக ஷூட் மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும், வேறு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை இந்த ஒரு 8 மாதம் 9 மாதத்தில் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனை தீவிரப்படுத்தி அடுத்த வருட பொங்கலுக்கு இந்த வாடிவாசலை திறந்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். 3 பேருமே அந்த முடிவு தான் இருக்காங்க, தானு, சூர்யா, வெற்றிமாறன். ஸோ இந்த 2025 பொங்கலுக்கு இந்த படத்தோட அறிவிப்பு, அடுத்த 2026 பொங்கலுக்கு வாடிவாசல் ரிலீஸ். ஸோ ஜல்லிக்கட்டு காளை, பொங்கல் இதெல்லாம் வரும்போது வேறு லெவலில் தெறிக்க விடும். ஸோ தியேட்டர்லேயும் வாடிவாசல் ஜல்லிக்கட்டாக தான் இருக்கும், வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டாக தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் நம்ம வெற்றிமாறன் சூர்யாவோட வாடிவாசல் படத்துக்காக இத்தனை வருடங்களாக காத்திருந்தோம், இந்த பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு நிம்மதியை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள்.